தஞ்சாவூர் புன்னேநல்லூர் மாரியம்மன் கோவிலில் இளைஞர் ஒருவர் காந்தத்தை பயன்படுத்தி உண்டியலில் சில்லறை காசுகளை திருடுவது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தஞ்சை அருகிலுள்ள இந்த புன்னேநல்லூர் மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாகும். இந்த கோயில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 10ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் அந்த உண்டியலில் தங்களது காணிக்கைகளை உண்டியலில் செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் ஒரு 9 மணி அளவில் ஒரு இளைஞர் கோவிலுக்குள் உள்ள உண்டியல் அருகில் நிற்கிறார். பின்பு ஏதோ ஒரு பொருளை அது உண்டியலில் போட்டு மீண்டும் அதை எடுத்து சில்லறை காசுகளை எடுத்து பாக்கெட்டில் வைத்து சென்று விட்டார். இது போன்ற ஒரு 3 முறை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு கண்காணித்துக் கொண்டிருந்த சிசிடிவி கேமராக்களை கண்காணித்துக் கொண்டிருந்தவர் இவர் ஏதோ ஒரு குற்றத்தில் ஈடுபடுவதாக திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவது தெரிந்து வந்ததை அடுத்து அவரை பிடிக்க முயற்சித்த பொழுது அவர் அங்கிருந்து தப்பிவிட்டார். இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் கபிஸ்தலம் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் காந்தத்தை பயன்படுத்தி உண்டியலுக்குள் செலுத்தி அதிலிருந்து சில்லறை காசுகளை எடுத்து அவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. இவர் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் அவர் அந்த மாரியம்மனையும் வணங்கிவிட்டு கோவிலிருந்து வெளியேறி செல்கின்ற இந்த காட்சிகள் அனைத்தும் அந்த கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி தற்பொழுது அது வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா.